அன்றாடம் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் அனுதினமும் தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அன்றாடம் அனுதினமும் தேவ சித்தத்தை தெரிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொண்டு அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய அந்த விருப்பமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இவ்விதமாய் நாம் வரும் பொழுது யெகோவா நக்கர் நம்மை நித்தம் என்ன செய்வார்? நடத்துவார். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி, கர்த்தர் எப்ப நித்தம் உங்களை நடத்துவாரு? எப்ப நடத்துவார்னா அவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய திட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு அதை அன்றாடம் செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அன்றாடம் செய்யும் பொழுதுதான் கர்த்தராலே நாம் நடத்தப்பட முடியும். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனத்துல அந்த அனுதினமும், டெய்லியும், அன்றாடம், தினந்தோறும் அந்த வார்த்தை வந்திருக்கு பாருங்க. இதே வசனம் மத்தேயுல வந்திருக்குது. ஆனா அங்க இந்த வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வார்த்தைய, இந்த அனுதினமும்ன்ற வார்த்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க கரெக்டா வந்திருக்குது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல. அனுதினமும் என்ன செய்து? அனுதினமும் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சிலுவை சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என் மனைவி ஒரு சிலுவை, என் புருஷன் ஒரு சிலுவை, எங்க அப்பா அம்மா ஒரு சிலுவை, எங்க மாமனார் மாமியா ஒரு சிலுவை. அவங்க டார்ச்சரே பயங்கரமான டார்ச்சரா இருக்குது. இதுல ஆண்டவர் வேற ஒரு சிலுவை என்ன செய்ய சொல்றாரு? தூக்கிட்டு வர சொல்றாரு. அவங்களுடைய பாருங்க புரிந்து கொள்ளுதல் தவறா இருக்கிறது. எதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். சரி, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்றால் என்ன அர்த்தம்? தன் சிலுவை எடுத்துக்கொள்வது என்பது எதை குறிக்கிறது? அருமையானவர்களை கவனியுங்கள். தன் சிலுவை என்பது வியாதியை சுமப்பதல்ல. தன் சிலுவையை சுமப்பது என்பது தரித்திரத்தை சுமப்பது அல்ல. தன் சிலுவையை சுமப்பது என்பது தீமையை சுமப்பது அல்ல. தன் சிலுவையை சுமப்பது என்பது பாவத்தை சுமப்பது அல்ல. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வியாதியை சுமப்பதுதான் சிலுவையை சுமப்பது என்று அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் நினைக்கிறார்கள். திருச்சபைகளிலும் கூட இவ்வாறு போதித்து விட்டார்கள். வியாதி வந்துருச்சா, கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உனக்கு வியாதி என்கிற சிலுவையை கொடுத்திருக்கிறாரு. எனவே வியாதி என்கிற சிலுவை என்ன செய்யணும்? நீ வந்து சுமக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் வியாதியை கொடுத்திருக்கிறாரோ யாருக்கு தெரியும்? 2ஆம் வருகையில போய் என்ன செய்வோம் கேட்போம் சொல்லி பாருங்க. அந்த பூசி மொழி அப்படி கொண்டு போயிட்டாங்க. அதனால இவங்களுக்கு ஒண்ணு தெரியல, அவங்களுக்கு ஒண்ணு தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், இது முற்றிலும் தவறு. ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். எதையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு? வியாதியை அவர் சுமந்துட்டாரு, தரித்திரத்தை அவர் சுமந்துட்டாரு, தீமையை அவர் சுமந்துட்டாரு, பாவத்தை அவரு சுமந்துட்டாரு. ஆகவே இந்த வியாதி இன்றைக்கு நாம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அவரும் அந்த வியாதிய, தரித்திரத்தை, தீமைய, பாவத்தை அவரும் சுமந்து நாமும் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாத்திரமல்ல, தன் சிலுவையை சுமப்பது என்றால் பாருங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க? அநேக கிறிஸ்தவ விசுவாசிங்க கவுச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாது. எது சாப்பிடக்கூடாது? கவுச்சினா உங்களுக்கு புரியுதா? கறி, மீன், முட்டை, கருவாடு இதையெல்லாம் சாப்பிடாமல் இதெல்லாம் வெறுத்துறதா என்னது? சிலுவைய சுமக்கிறது என்று நினைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தன் சிலுவையை சுமப்பது என்பது நல்ல துணிமணிகளை பாருங்க உடுத்தாமல் இருப்பது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அருமையானவர்களை கவனியுங்கள், நல்ல துணிமணிகளை பாருங்க நம்ம வந்து உடுத்தாமல் இருக்கிறது தான் சிலுவையை சுமப்பது என்பது பாருங்க மக்களுடைய எண்ணமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய எண்ணம்
கிடையாது. கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தன் சிலுவை சுமப்பது என்றால் நல்ல துணிமணிகளை உடுத்தாமல் இருப்பதுதான், பீத்தைகளை உடுத்தி கொண்டு இருப்பதுதான், ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே பாருங்க சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் சிலுவை சுமக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். காவி உடைய உடுத்திக்கிறணும். என்ன உடைய உடுத்திக்கிறணும்? காவி உடைய உடுத்திக்கிறணும். வெள்ளை துணியை எடுத்து உடுத்திக்கிறணும். கலர் துணியில என்ன செய்யக்கூடாது? உடுத்தக்கூடாது. இப்படிலாம் வாழ்றது தான் எது? சிலுவையை சுமக்கிறது என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். அருமையானவர்களே கவனியுங்கள். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, தன் சிலுவையை எடுத்துக்கொள்வது என்பது எதை குறிக்கிறது? தன் சிலுவையை சுமப்பது என்றால் என்னவென்று சொன்னால், நம்முடைய சுய சித்தத்தை, எதை? நம்முடைய சுய சித்தத்தை, நம்முடைய சுய திட்டங்களை, நம்முடைய சுய விருப்பங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய பலிபீடத்திலே வைத்துவிட்டு, நம்முடைய சுய விருப்பங்களை அவருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு, நம்முடைய சுய ஆசைகளை அவருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு, நம்முடைய சுய திட்டங்களை அவருடைய பலிபீடத்திலே வைத்துவிட்டு, ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை செய்வது, அதை செய்ய தீர்மானிப்பது, இதுதான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவதாகும். எதற்கு புரிஞ்சிருச்சு? ஆமென். இவங்க தவறா நினைச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. வியாதியை சுமப்பது, கவிச்சி கிவிச்சிலாம் சாப்பிடாம இருக்கிறது, நல்ல துணிகளை மணிமணியில் உடுத்தாமல் இருப்பது, காவி வடையை உடுத்திக்கிறது, வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, இதுதான் எது? சிலுவையை சுமக்கிறது என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது கிடையாது. சிலுவை சுமப்பதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய சுய ஆசைகளை, நம்முடைய சுய விருப்பங்களை, நம்முடைய சுய திட்டங்களை, நம்முடைய சுய நோக்கங்களை எல்லாம் கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு, கர்த்தாவே உம்முடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம், உம்முடைய திட்டம் தான் என்னுடைய திட்டம், உம்முடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், உம்முடைய ஆசைகள் தான் என்னுடைய ஆசைகள், அதை ஒவ்வொரு நாளும் நான் தெரிந்து கொள்ளுகிறேன், ஒவ்வொரு நாளும் அதை நான் ஜூஸ் பண்றேன் ஆண்டவரே என்று அதை தெரிந்து கொண்டு அதை செய்து அதற்கு நேராய் போவது, அதை செய்யும்படியாய் தீர்மானிப்பது, அதுதான் தன் சிலுவையை என்ன செய்வது? சுமப்பது ஆகும். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் அங்கே சொல்லுகிறார், அவர் அங்கே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த சிலுவை மரணத்தை தவிர்ப்பதற்கு ஏதாவது வேற வழி இருக்குதா? மாற்று வழி இருக்குதா? நான் சிலுவைக்கு போய் தான் ஆகணுமா? சிலுவையில தொங்கிதான் ஆகணுமா என்று அந்த கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்தார்? அவர் ஜெபிக்கிறார். அவருடைய மாம்சம் பேசுகிறது அங்கே. இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆமென். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னதாக பல காரியங்கள் வந்து நிற்கிறது. இதுல நாம எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? அதுதான் முக்கியம். கர்த்தருடைய சித்தமா இல்ல சொந்த பந்தங்களுடைய சித்தமா? கர்த்தருடைய சித்தமா இல்ல நண்பர்களுடைய சித்தமா? கர்த்தருடைய சித்தமா அல்லது நம்முடைய சுய சித்தமா? இதுல எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? கர்த்தாவே, என்னுடைய சித்தங்களை, உறவினுடைய சித்தங்களை, நண்பருடைய சித்தத்தை உம்முடைய பலிபீடத்தில் வைத்து விட்டு உம்முடைய சித்தத்தை நான் தெரிந்து கொள்கிறேன், உம்முடைய திட்டத்தை நான் தெரிந்து கொள்கிறேன், உம்முடைய விருப்பங்களை நான் தெரிந்து கொள்கிறேன், அதை செய்ய தீர்மானிக்கிறேன் ஆண்டவர் என்று கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதுதான் எதுவாகும்? சிலுவையை சுமப்பதாகும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை என்ன செய்வதாகும்? பின்பற்றுவது ஆகும். கவனிங்க, இதன் அடிப்படையிலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஐ டை டெய்லி. நான் தினந்தோறும் சாகிறேன், நான் தினந்தோறும் சாகிறேன். அது எப்படிங்க டெய்லி சாக முடியுமா? அவர் சொல்றாரு பாருங்க. இப்ப வாசிக்க போறோம் அந்த வசனத்தை. ஐ டை டெய்லி. நான் தினந்தோறும் சாகிறேன். தினந்தோறும் எப்படி சாக முடியும்? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம். நான் அனுதினமும் சாகிறேன். போதும். நான் அனுதினமும் என்ன செய்கிறேன்? சாகிறேன். அது எப்படிங்க அனுதினமும் சாக முடியுமா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு நாள் செத்து செத்து பழகிறேன்டா. இது அது கிடையாது.
இது அது அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற சாவு அது அல்ல, இது வேற. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற சாவு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுய சித்தத்தை கீழே வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதை செய்ய வாழ தீர்மானிக்கிறோமே, அதுதான் இவர் சொல்லுகிற இந்த சாவு. நான் அனுதினமும் சாகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பின உடனேயே கண்ணுக்கு முன்னால பல காரியங்கள் நிற்கிறது. இருக்கிறீங்களா? இதுல நான் எதை தெரிந்து கொள்ள போகிறேன்? இதுல நான் எதை செய்ய போகிறேன்? யாரை பிரியப்படுத்த போகிறேன்? கர்த்தரையா, நண்பர்களையா? கர்த்தரையா, உறவினர்களையா? கர்த்தரையா, நம்முடைய சுய காரியங்களையா? அப்ப ஒவ்வொரு நாளும் பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் அவர் இங்கே சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய விருப்பங்களை கீழே வைத்துவிட்டு, நம்முடைய ஆசைகளை கர்த்தருடைய பலிபீடத்தில் வைத்துவிட்டு அவருடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள போறீங்க? ஆமென், ஆமென். எனவே இவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை எடுத்துக்கொண்டு அதை செய்ய தீர்மானிக்கும் போது யெகோவா நக்கர் நம்மை அனுதினமும் என்ன செய்வார்? நடத்துவார். நித்தமும் அவர் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சித்தம், ஒரு நாளைக்கு மாமி மச்சானுடைய சித்தம், ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சித்தம், ஒரு நாளைக்கு பெற்றோர்களுடைய சித்தம், ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சித்தம், ஒரு நாளைக்கு புருஷனுடைய சித்தம், ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சித்தம், ஒரு நாளைக்கு மனைவியினுடைய சித்தம், ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சித்தம், ஒரு நாளைக்கு அவங்களுடைய சித்தம். அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொண்டு அதை செய்யும் போதுதான் கர்த்தர் நம்மை அனுதினம் என்ன செய்வார்? நடத்தி செல்வார். ஆமென்.